மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சமத்துவ மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மேலூர் அருகே சமத்துவ மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவா இது குறித்த சிறப்பம்சம் என்ன? அதாவது இந்த மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இந்த கோடைக்காலம் துவங்கிய நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர்நிலைகளில் இந்த மீன்பிடி திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். இந்த மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கண்மாய்களை தொடர்ந்து இது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று மேலூர் அருகே சரவலூட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரியூர்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்தனையனார் கண்மாயில இந்த பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவானது இன்று காலை நடைபெற்று இருக்கிறது. அதாவது இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை, அதே போல இங்கு இருக்கக்கூடிய திருச்சி, இங்கிட்டு திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் காலை முதலே இந்த பகுதி கண்மாய் கரைக்கு வந்தார்கள். அதாவது இங்கு மீன்பிடி திருவிழா நடத்தப்படும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பே சமூக வலைதளங்கள்ல அறிவிப்பானது வெளியானது. அதனை கண்டுதான் இந்த பகுதி மக்கள் அங்கிருந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் இரவே வந்துட்டு இந்த பகுதியில காத்திருந்திருக்காங்க. தொடர்ந்து ஊர் பெரியவங்க வெள்ளை வீசியை தொடர்ந்து இந்த கண்மாக்கரையில தயாராக இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் அந்த வலை, கச்சா, அந்த ஊத்தா போன்ற இந்த மீன்பிடி உபகரணங்களை கொண்டு போட்டி போட்டு எல்லாம் ஒரு சேர கண்மாய்க்குள்ள இறங்கினாங்க. தொடர்ந்து அந்த கண்மாயில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு வகை மீன்கள் இருக்கக்கூடிய இந்த கட்லா, ரோகு, சிலேபி, விரா மீன், ஐர மீன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீன்களை பிடித்து தொடர்ந்து அவங்க கொண்டு போறாங்க. வீடுகளுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. இதை இந்த இதுல என்ன சிறப்பம்சம்னா, இங்க இருக்கக்கூடிய மீனை, பிடிக்கக்கூடிய மீனை இந்த பொதுமக்கள் யாரும் விற்பனைக்கு விற்க மாட்டாங்க. அவங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு அதை கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிடுறதால தொடர்ந்து இந்த விவசாயம் செழிக்கும். தொடர்ந்து மழை பெஞ்சு இதே மாதிரி கம்மா நிரம்பும், இதே மாதிரி மீன்களும் அந்த பகுதியில் வளரும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த மீன்பிடி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.